வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் AM ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு சிலிண்டரின் உண்மை நிலையை அறிய முறையான விசாரணைகள் ஆரம்பம். எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை, மின் துண்டிப்பும் இல்லை. எரிசக்தி அமைச்சர் கம்மன் பிளவிடமிருந்து ரணிலுக்கு பதில். LTTE தடையை நீக்க ஐரோப்பிய சங்கத்தில் முன்வைத்த மேன்முறையீடு தள்ளுபடி. ஒமைக்ரான் குறித்து சுகாதார பிரிவு மிகுந்த கவனத்தில், வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு மக்களுக்கு ஆலோசனை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பூஜித்தவின் வழக்குக்கு சாட்சி வழங்க போலீஸ் மாதிபர் நீதிமன்றில் ஆஜர். இலங்கையுடனான இருதரப்பு பொருளாதார தொடர்புகளுக்கு ஐக்கிய அரபு எமிராட்சியம் இணக்கம். கொரோனா தொற்றியவர்களுக்கு ஒமிக்ரோன் இலகுவில் ஏற்படும் அபாயம், உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை சற்று குறைவடைந்துள்ளதோடு மேல், வடமேல், தென் மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. 8 மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யும். மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழையுடன் கூடிய வானிலை நிலவும். மேல் சப்ரகமு, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி குறித்த பகுதிகளில் பதிவாகலாம். கொழும்பு முதல் காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும். இதற்கு மேலதிகமாக காற்றின் வேகமும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும். நாட்டின் பல பிரதேசங்களில் அதிக மழை பெய்து வருவதனால் தாழ்நில பகுதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய மலை நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையை அடுத்து மகாவலி கங்கை பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக சோமாவதி பகுதிக்கு நுழையும் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் வீதி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தின் குளங்கள் பலவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் வவுனியா, மதவாச்சி, கெபத்தி கொல்லாப மற்றும் பதவி ஆகிய பிரதேசங்களின் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. எட்டியாந்தொட்ட வராகொட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. மின்னல் தாக்கம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த வீட்டில் 4 இருந்துள்ளனர். அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடோ மின் துண்டிப்போ ஏற்படாது என அமைச்சர் உதய கம்மன்பில இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அந்நிய செலாவணி இருப்பு குறைவடைந்துள்ளதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எம்மிடம் இருக்கும் அந்நிய செலாவணியை அடிப்படையாக கொண்டுதான் எமக்கிருக்கும் எரிபொருள் பற்றி தீர்மானிக்க முடியும். பணம் இல்லை என்றால் எங்களால் எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாது. நாட்டில் மின் தடை இல்லை. அவ்வாறான பிரச்சனைகள் இருப்பின் நீங்கள் உரிய தரப்பினரிடம் கேள்விகளை கேட்கலாம். எனக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நாட்டில் தற்போது அந்நிய செலாவணி இருப்பாக $1.5 பில்லியன் மாத்திரமே இருக்கின்றது. அதில் 300 மில்லியன் தங்கமாக உள்ளது. அவ்வாறெனின் நம்முடன் $1.2 பில்லியன் மாத்திரமே கையிருப்பில் உள்ளது. அத்தியாவசியமான சந்தர்ப்பங்களின் போது திரைசேரியை முகாமைத்துவப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எதிர்வரும் வருடங்களை முன்னிட்டும் தேவையான முகாமைத்துவ செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான பேச்சுவார்த்தைகளில் நிதி அமைச்சர் ஈடுபட்டுள்ளார். கோவிட் தொற்று பரவல் நிலையுடன் பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்க்குமாறு நாம் எதிர்க்கட்சியிடம் கேட்டுக் கொள்கின்றோம். வழக்கமான நிலையை போன்று நாட்டின் பொருளாதாரத்தை கண்ணோக்க வேண்டாம். தற்போது எமது மாதாந்த ஏற்றுமதி வருமானம் $1 பில்லியன் அதிகரித்துள்ளது. ஏற்றுமதிக்கென $1300 மில்லியன் செலவினமும் உள்ளது. இதனால் ஏற்றுமதி வருமானத்துக்கு ஏற்ற வகையில் இறக்குமதி செலவினத்தை முகாமைத்துவம் செய்வதற்கான தேவை உள்ளது. இறக்குமதியின் போது சில விடயங்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கும் அவசியம் உள்ளது. அந்த வகையில் மருந்து பொருட்கள் மற்றும் சுகாதார உபகரணங்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றோம். இவற்றுக்கு அடுத்ததாக எரிபொருள் டாலர் தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் இறக்குமதிக்கு
பாதிப்பு உள்ளது என எதிர்க்கட்சி கூறுகின்றது. எனினும் அவ்வாறு இல்லை. கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய அதிக மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மின் உற்பத்திக்கு என எரிபொருள் பயன்பாடு குறைவாக காணப்பட்டது. இதனால் தற்போது மின் உற்பத்திக்கு என எரிபொருளின் கேள்வி குறைவாக உள்ளது. மழை வீழ்ச்சி குறைந்தாலும் 40 நாட்களுக்கு என அனல் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிகபட்சமாக 50 நாட்களுக்கு மூடுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். எனினும் அதற்கு முன்னரேயே அதனை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின்தடை பிரச்சினை எந்த வகையிலும் ஏற்படாது. මේ මොහොතේ අප සතුව තියෙනවා. අපි කිව්වා උපරිමයේ දින 50ක් ගත වෙන්නේ කියලා මේ වහලා තියෙන කාලේ. හැබැයි අපි ඊට වඩා බොහොම කලින් මේ ආරම්භ කරන්න අවශ්‍ය කටයුතු යොදාගෙන යනවා. ඉන්ධන හිගයක් නිසා විදුලි බල කැපීමක් සිදු වෙන්න කිසිසේත්ම හේතුවක් නැහැ. எரிவாயு தொடர்பில் பல வருட காலமாக முறையான ஒழுங்குபடுத்தல் இடம்பெறவில்லை என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். எரிவாயு சிலிண்டர் வெடிப்புக்கு உள்ளாகின்றமை தொடர்பில் நாட்டின் பல பகுதிகளில் பெறப்பட்ட மாதிரிகளை பயன்படுத்தி மேற்கொண்டு ஆய்வு அறிக்கை இன்று கிடைக்கப்பெறும். எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட வெடிப்பு தொடர்பில் நாட்டின் பல பகுதிகளில் சம்பவங்கள் பதிவாகின. இன்று காலை பாதுக்க பிரதேசத்திலும் இதனையொத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நாட்டின் வீட்டு பாவனைக்கென பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டரின் வாயு கலவையில் புரோபென் 20 முதல் 30 வீதமாகவும் பியூட்டன் 70 முதல் 80 வீதமாகவும் காணப்படும். எனினும் சில தரப்பினர் எரிவாயு சிலிண்டர்களில் உள்ளடக்கப்பட்டுள்ள புரோபென் 50 வீதமாகவும் பியூட்டன் 50 வீதமாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்துகின்றனர். இதன் காரணமாகவே எரிவாயு சிலிண்டர் வெடிப்புக்குள்ளாகுவதாக குற்றம் சுமத்த உள்ளது. எவ்வாறெனினும் லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு நிறுவனங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளன. எரிவாயு சிலிண்டர்களின் தரம் மற்றும் கலவை தொடர்பில் பரிசோதிக்கும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கென கொழும்பு, கம்பகா, களுத்துறை, ரத்னபுரி, குருநாகல் மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. அது தொடர்பான ஆய்வறிக்கை இன்று கிடைக்கப்பெறும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். எல்டிடி அமைப்பு மீதான தடையை நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டு மனுவை ஐரோப்பிய சங்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதற்கமைய ஐரோப்பிய வலயத்துக்குள் எல்டிடி மீதான தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாவீர தின நிகழ்வை கொண்டாடுவதற்கு நடவடிக்கை எடுத்த நபர்கள் 2 விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டனர். எல்டிடி அமைப்பை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக பெயரிட்டு அதனை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை ஐரோப்பிய சங்கம் மேற்கொண்டிருந்தது. இந்நிலையில் பயங்கரவாத பட்டியலில் எல்டிடியை மீண்டும் பட்டியலிடுவதை தவிர்க்குமாறு கோரி ஐரோப்பிய நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. டென்மார்க்கை தளமாக கொண்ட எல்டிடி ஐரோப்பிய அரசியல் குழு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தது. 2006ஆம் ஆண்டு முதற் தடவையாக ஐரோப்பிய சங்கத்தின் மூலம் எல்டிடி அமைப்பு பயங்கரவாத பட்டியலில் இணைக்கப்பட்டது. எனினும் யுத்த களத்தில் குறித்த அமைப்பு தோல்வி கண்டிருந்த போதும் சர்வதேச ரீதியாக நிதி திரட்டுதல் மற்றும் மீண்டும் அமைப்பை வலுப்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளில் எல்டிடி ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வந்தமையினால் குறித்த அமைப்பு மீதான தடை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஐரோப்பிய சங்கம் 2019ஆம் ஆண்டில் தெரிவித்திருந்தது. இதேவேளை எல்டிடி மாவீரர் தினத்தை நினைவு கூறும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொக்கட்டிச்சோலை, கடுக்காமுனை ஆகிய பிரதேசங்களில் கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. பாழடைந்த இடமொன்றில் பந்தம் மற்றும் பட்டாசுகளை கொளுத்தி மாவீரர் தினத்தை கொண்டாடுவதற்கென அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொரோனா வைரஸின் புதிய திரிவுக்கு முகம் கொடுப்பதற்கு மக்கள் சுகாதார ஆலோசனைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரோன் திரிவு தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சுகாதார பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து கொரோனா திரிவுகளுக்கு முகம் கொடுப்பதற்கு என சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுதல், அதேபோல் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நோய் நாட்டுக்குள் பரவுவதை தடுப்பதற்கான வழிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நோய் தாக்கம் காணப்படும் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு நபர்கள் வருவதற்கு தடை விதிக்க கோவிட் தொற்றாளர்கள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளிலேயே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் பிரயோக ரீதியாக ஒமிக்ரோன் வைரஸ் தொற்று நாட்டுக்குள் பரவுவதை தடுக்க முடியும். நாட்டுக்குள் ஒமிக்ரோன் வைரஸ் பரவும் பட்சத்தில் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரே வழியாக இருப்பது சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது மாத்திரமே. රෝගීන් සංඛ්‍යාව අඩුම කරගන්නත් අපිට පුළුවන් දේ තමා සෞඛ්‍ය පුරුදු රට පුරාම දැඩි ලෙස ක්‍රියාත්මක කිරීම.
நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 742 தொற்றாளர்களுடன் நாட்டில் இனம் காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,62,520 உயர்வடைந்துள்ளது. 18,553 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,29,662 அதிகரித்துள்ளது. தடுப்பூசி வேலை திட்டமும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 14,162 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. தடுப்பூசி மத்திய நிலையங்களுக்கு வருகை தர முடியாத 60 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு நடமாடும் தடுப்பூசி வேலை திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டது. ஏதேனும் ஒரு தடுப்பூசியின் முதல் டோஸை 1,29,26,273 பேர் பெற்றுக் கொண்டுள்ளனர். 1,37,38,536 பேர் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். மூன்றாவது டோஸை 5,29,051 பேர் பெற்றுக் கொண்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகர கிராம அலுவலகத்தில் வைத்தியர் அரங்கன் தலைமையில் பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. தடுப்பூசி பெறுவதற்கென பலர் ஆர்வத்துடன் வருகை தந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தரவுக்கு எதிரான வழக்கு சாட்சி பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று 6வது நாளாகவும் இடம்பெற்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக போதுமான புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்ற போதும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்கு போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். முறைப்பாடு தொடர்பில் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸின் கண்காணிப்பின் கீழ் சாட்சி பதிவு செய்யும் பணி ஆரம்பமானது. யுகதனவி மின் நிலையம் தொடர்பான அடிப்படை உரிமை மனுவை அடுத்த மாதம் 16ஆம் 17ஆம் திகதிகளில் ஆராயுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த மின் நிலையத்துக்கு உரித்தான நிறுவனத்தின் அரசாங்கத்திடமுள்ள பங்குகள் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க அமைச்சரவை மேற்கொண்ட தீர்மானம் மற்றும் எரிவாயு விநியோக அதிகாரத்தை குறித்த நிறுவனத்துக்கு வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானத்தை வலுவிழக்கச் செய்து உத்தரவிடுமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்ப்பு அடுத்த மாதம் 6ஆம் திகதிக்கு முன்னரும் அதற்கான எதிர்ப்பு 13ஆம் திகதி வரையும் தாக்கல் செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கத்துக்குரிய எல்ஏ குணவம்ச தேரர் மற்றும் பேராயர்கள் உள்ளிட்ட பலர் குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். சனத் பூஜித பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து LMD தர்மசேன குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். கல்வி அமைச்சின் உதவி செயலாளர் பாடசாலை நடவடிக்கை தொடர்பான சேவையாற்றி வந்த LMD தர்மசேன பல பாடசாலைகளில் அதிபராகவும் செயற்பட்டுள்ளார். 1988ஆம் ஆண்டு கல்வி நிர்வாக சேவையில் இணைந்த அவர் இதற்கு முன்னர் உதவி பரீட்சைகள் ஆணையாளராக பணியாற்றினார். புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன 20வது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். ராஜாங்க அமைச்சர் விஜித பேருகோட உள்ளிட்டோர் குறித்த சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கத்துடன் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய அரபு எமிராட்சியும் விருப்பம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டு பொறுப்பதிகாரி இப்ராஹிம் அல் கர்காவி வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸை சந்தித்து கலந்துரையாடிய போதே இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். வலய மற்றும் பலதரப்பு விடயங்களில் ஐக்கிய அரபு எமிராட்சியும் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பில் அமைச்சர் GL பீரிஸ் இதன்போது நினைவுபடுத்தியதோடு நன்றிகளையும் தெரிவித்தார். இந்த சமுத்திரத்தை சூழ உள்ள நாடுகளின் சங்க உறுப்பு நாடுகளுக்கிடையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அடுத்த மாதம் அபுதாபியில் இடம்பெறவுள்ள 5வது இந்து சமுத்திர மாநாட்டை அடுத்து குறித்த விடயங்கள் தொடர்பில் மேலும் கலந்துரையாடுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட நிவாரணங்கள் எதிர்வரும் காலங்களில் உரிய முகாமைத்துவத்துடன் மக்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். மக்களின் ஒத்துழைப்பின்றி எந்தவொரு நாட்டையும் அபிவிருத்திக்குட்படுத்த முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார்.
கொலன்னாவில் சுது நெலும்புற தொடர்மாடி குடியிருப்பு கட்டிடத்தின் தேவையாக காணப்பட்ட சமூக மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு மக்களின் உரிமைக்கு கையளிக்கும் நிகழ்வு அமைச்சர் சரத் வீரசேகர தலைமையில் இடம்பெற்றது. கொலன்னாவை நகர சபையின் நகர மேயர் குத்தில சில்வா, கொலன்னாவை பிரதேச செயலாளர் MAB ஜெயக்கொடி, மேலதிக பிரதேச செயலாளர் சமிந்த பரணமான உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடந்த அரசாங்கத்தின் போது $1 வெளிநாட்டு பணம் கிடைக்கவில்லை. எனினும் தற்போது $700 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் பாரிய செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்துடன் மக்களுக்கு நிவாரணமும் வழங்கப்படுகின்றன. பாரிய கஷ்ட நிலைக்கு மத்தியிலேயே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டது. எதிர்வரும் மாதங்களை மக்களின் ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என எதிர்பார்க்கின்றேன். குறைபாடுகள் காணப்படும் இடங்களில் அவற்றை சுட்டிக்காட்டி அரசாங்கத்துடன் முன்னோக்கி செல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடவடிக்கை எடுக்கும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஹொரபப்பத்தானை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஹொரபப்பத்தானை ஆசன சபையின் பெக்குமார் இளைஞர், யுவதிகள், விவசாயிகள் மற்றும் ஆசிரியர் அமைப்பாளர்களுக்கான புதிய அதிகாரிகளை நியமிக்கும் நடவடிக்கையும் இதன் போது இடம்பெற்றது. மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ரஷ்யாவினால் இலங்கைக்கு வழங்கப்படும் சர்வதேச ஒத்துழைப்பு விருது வைத்தியர் சமன் வீரசிங்கவுக்கு கிடைக்கப்பெற்றது. இலங்கையர் ஒருவருக்கு குறித்த விருது வழங்கப்பட்ட முதற் சந்தர்ப்பம் இதுவாகும். வெளிநாடுகளுடன் தொடர்புகளை மேம்படுத்தி ஒத்துழைப்புகளை அதிகரிக்கின்றமைக்கு அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சு மற்றும் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய தரப்பினர்களுக்கு ரஷ்யா குறித்த விசேட விருதை வழங்குகின்றது. ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் சம்மேளன பாராளுமன்றம் மற்றும் பொதுமக்கள் சங்க துறைசார் தொடர்புகள் குறித்தான திணைக்களத்தின் பணிப்பாளர் செமோன் கிரிகோரியவ் மற்றும் வைத்தியர் சமன் வீரசிங்கவுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சமன் வீரசிங்க ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா டாப் 100 அவார்ட்ஸ் என்ற பிரபலங்கள் 100 பேரை கௌரவிக்கும் விருது விழா இடம்பெற்றது. இலங்கை மன்ற கல்லூரியில் நிகழ்வு நடத்தப்பட்டது. கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் நாட்டின் நலனுக்காக விசேட ஊடக சேவையை முன்னெடுத்தமைக்காக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்புக்கும் இதன்போது விருது கிடைக்கப்பெற்றது. 2021 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. நாட்டுக்காக சேவையாற்றிய விசேட 100 பேரை கௌரவிப்பதே இதன் நோக்கமாகும். அமைச்சர் சரத் வீரசேகர, முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஆகியோர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. ஆகாச நியூஸ் பேப்பர் மீடியா டீம் அமைப்பு விருது விழாவை ஏற்பாடு செய்திருந்தது. கொரோனா காலத்தில் நாட்டின் நலனுக்கென அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இதன்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிலையில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தினேஷ் பிரியாந்த மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதான தாதி பயிற்சி அதிகாரி புஷ்பா ரம்யானி டி சொய்சா ஆகியோருக்கும் விருது வழங்கப்பட்டது. கொரோனாவுக்கு மத்தியிலும் நாட்டுக்கென விசேட ஊடக சேவையை முன்னெடுத்த சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்புக்கும் இதில் விருது கிடைக்கப்பெற்றது. நிறுவனத்தின் தலைவர் சுதத் ரோஹன சார்பில் விருதினை நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஹசந்த ஹெட்டியாராஜி பெற்றுக் கொண்டார். ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதாநாயக்க, புரவல ஹாசிம் உமர் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.